உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சலாமை காணிக்கையாக்கி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நடந்து முடிந்தது. கண்ணியமிக்க மூத்த உலமா பெருமக்களை அழைத்து கௌரவப்படுத்தி எனக்கு கொடுக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, கிளம்பிடலான்னு நினைச்சேன். சொல்றாங்க, அதான் அரிசி கொடுத்தா போக வேண்டியது, அப்புறம் பேச சொல்லிடுவாங்களோ. ஆனால் எனக்கு தெரிந்த தமிழகத்துல என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை சொல்லி நான் தலைப்புக்கு செல்வேன். தமிழ்நாட்டில் மட்டும் 50 ஏக்கர் இருக்கு. இப்ப கொடிக்கு கலர் இல்லாதனால புது கொடி கண்டுபிடிக்காம இருக்காங்க. அவ்வளவு கலர்கள். நான் சொல்வது நம் சமூக வட்டத்திற்குள். அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை, இணை, அடி தடி, சண்டை, டியூப்லைட்டு, பால், இப்படி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த உலமாக்கள் அவங்களை எல்லாம் கொண்டு வந்து பள்ளியில உட்கார வச்சோ அல்லது பேசுவதற்கு வாய்ப்போ எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே பார்த்துக்க போங்க. எல்லோரும் சமூக சேவை செய்கிறார்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த உலமாக்கள் என்ன இது அப்படின்னா, சங்கைக்குரிய மாவட்ட தலைவர் அசரத் அவர்கள் சொன்னதை போல பல்வேறு காரணங்களினால் அமைப்புகள், இயக்கங்கள் செயல்பட்டாலும் உலமாக்கள் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நபிமார்களின் வாரிசுகள். மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நபிமார்கள் காசு பணத்தை யாருக்கும் கொடுத்து விட்டு போகவில்லை. இன்னமா யுவர்ரிஸு அல்-இல்ம். வாரிசா கொடுத்தது எதை? கல்வி ஞானத்தை. இன்ன வரைக்கும் என்ன நாங்கெல்லாம் தலைமையில் நின்னாலும் 10,000 15,000 தாண்டி அதிக கிடைக்காது. அதுல சில நிர்வாகம் கண்ணியமா கொடுப்பாங்க. மௌலானா காசு கொடுத்த கெட்டு போயிருக்கீங்க, நம்ம நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதத்துல நல்லது, இந்த இல்மை சுமந்து கொண்டு பயணிக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டம் உலமாக்களுடைய கூட்டம். ஆனா பெரிய பெரிய பணக்காரர் செய்யாத ஹஜ்ஜெல்லாம் அது செஞ்சிருப்பாரு. மொஹல்லாக்காரங்க ஆச்சரிப்பார், 10 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் எப்படி ஹஜ்ஜுக்கு போனேன்? போவோம்ல, ஹஜ்ஜுக்கு போவோம்ல, உம்ராக்கு போவோம்ல, கார்ல போவோம்ல, 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவோம்ல. காசுதான் இல்லையே தவிர எல்லாம் அனுபவிக்கிற வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, இவர்கள் பெருமானாரை பேசுகிற வாரிசு. எங்கிட்ட சுயநலம் கிடையாது, நாங்க கட்சிக்கு வாக்கு கேட்கிறோம் கிடையாது. பொருளாதாரத்தை திரட்டி வளமான வாழ்வை எங்க நிலையிலும் தூத்துக்குடி மக்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாங்கி கொடுக்கிற சேவையை தான் தமிழகம் முழுவதும் ஜமாஅத் உலமா ஒரு பெரிய சேவையை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற சிஎம்மும் சரி, இப்ப இருக்கிற சிஎம்மும் சரி, இந்த தலப்பா கட்டின அஜத்தை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஓட்டு வேணும்னா மெஹராபில் முடிவு செய்யப்படுகிறது என்பதை சட்டமன்றங்கள் இன்றைக்கு அறிவு இருக்கிறது. அதனாலதான் இந்த இடம். இதே நீங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னா அந்த பக்கம் அதெல்லாம் பள்ளிக்குள்ள வச்சுக்காத. உலமாக்கள் அவர்கள் அந்த பொறுப்புகள் என்பது பெயருக்குத்தான். அவர்களுடைய சேவை ஜமாஅத் உலமா என்னன்னா கூட்டு சேவை. கூட்டு சேவை தமிழகத்தின் ஈமானிய கலாச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சமீபத்தில் ஈரோட்டில் அந்த மாநாடு நடந்துச்சு, மாநில மாநாடு, தேச ஒற்றுமை மாநாடு. மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. அரசியல் செல்வாக்கு இல்லை, பணபலம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, யாரோ பொருளாக்கள் மதகுருமார்கள் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் ஜுப்பா அந்த காட்சி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு உம்மத்தை வழிநடத்துகிற தலைமைகளில் சங்கம் மாத்திரமா. மற்றபடி இது பொறுப்போ, இது அரசியலோ, இது பெருமளமோ எல்லாம் கிடையாது. யாராச்சும் மாவட்ட தலைவர் ஆயிட்டாருன்னா பாவம், அவர் சம்பளத்துல பாதி நீ லாஸ் ஆகும். வருமானம் எல்லாம் வராது. அவர் வாங்குற சம்பளத்தை நீ பாதி
ஜமாத்துலமா கொஞ்சம் அந்த அம்மா திட்டு வாங்குறதே 15,000 பார்த்தாலும் ஜமாத்துலமான்னு அங்கேயே போ அப்படிங்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே சொல்லுங்க. அதற்கு கொண்டாடிய நவுடியாவா இல்ல, அங்கேயும் குத்து விழுது. நாங்க சத்தம் இல்லாம தக்பீர் கேட்டுருவோம், சொல்ல மாட்டோம்ல. கை அல்ஹம்துலில்லாஹ்.